ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 பிரெஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன அலோன் அப்படிங்கிற ஒரு மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2 டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனலோட நேமை மூவி மிஸ்ட்ரீஸ் தமிழ் அப்படின்னு மாத்தலான்னு இருக்கேன். அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் வாக்கிங் டெட் சீரிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவருக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம சேனல்ல இனிமேல் வாக்கிங் டெட் சீரிஸை ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கிடையில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மூவியும் போஸ்ட் பண்ண பார்க்கறோம். இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூவி வேணும்னு சொல்லி கேட்டீங்கனாலும் அந்த மூவியும் நம்ம பேசி போறதுக்கு ட்ரை பண்றோம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். மூவி பேர் சொன்னேன்ல, அலோன். இது ஒரு மிஸ்ட்ரி ஃபேண்டசி மூவி. சரி வாங்க அப்படி என்ன ஃபேண்டசி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்கல்ல, டிவி பார்த்துட்டு இருக்கால, இவ பேரு தான் லைலா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இவளுக்கு பாஸ்ட்ல சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இவ ஒரு F1 கார் ரேசர். அந்த ஊர்ல நடந்த ஒரு F1 கார் ரேஸ்ல சூப்பரா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த ஃபைனல் கோட்டை தொடரலாம் அப்படின்னு பாக்குறப்போ பின்னாடி வந்த ஒருத்தன் இடிச்சனால அந்த கார் அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுது. அவ அப்படியே நிக்க எல்லாருமே ஒரு கிராஸ் பண்ணி போய் அந்த இடத்துல ஜெயிச்சிடறாங்க. இதனால காண்டாயிதா வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருக்கா. வீட்டுல பெத்தவங்களோ வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இவளுக்கு அதுல எல்லாம் எந்த எண்ணமுமே இல்ல. டிவில வர ஒரு நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கா. 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தீம் பார்க் நாளைக்கு ஓபன் பண்ண போறாங்க, எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் இங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட நம்ம ஹீரோயினி அப்படியே எந்திரிச்சு ரூமுக்கு போறா. அப்படி ரூமுக்கு போய் பார்க்கறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோயினி மட்டும் இல்லைங்க, அவங்க அண்ணனும் ஒரு கார் ரேசர் தான் போல. அவங்க 2 பேரும் சேர்ந்து கார் ஓட்டி நிறைய இடத்துல பிரைஸ் ஜெயிச்சிருப்பாங்க போல. அப்படியே நம்ம ஹீரோயினிக்கு இந்த இரவு போயிருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினி லைலாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஜாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அங்க இருந்த ஒரு பொண்ணை அங்க இருந்த லேடிஸ் கேங்க சேர்ந்த ஒரு லீடர் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த லைலாவோ பக்கத்துல போய் எதுக்காக அவளை அடிக்கிறேன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு நம்ம லைலாவையோ எங்க அண்ணனையும் பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடறா. இதுல காண்டான லைலா அந்த பொண்ணை பிடிச்சி அடிச்சு வாயெல்லாம் உடச்சு ரத்த வர அளவுக்கு அடிச்சிடறா. லைலாவோட ஃப்ரெண்டோ அடிக்காத நிப்பாட்டு போதும் போதும் சொல்லி சொல்றா. இருந்தாலும் லைலா கேட்காம அவளை பிடிச்சி அடிக்க அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணோம்னா லைலா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரக்கே பிடிக்கல, நீ ஸ்கூலுக்கு போனா கொஞ்சம் வெளியே போய் சில் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போட்டு அவ தனியா வெளியே போக ஆரம்பிச்சிடறா. அப்படி போறவ எங்க போறான்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று நைட்டு டிவியில பாத்துருப்பாள், அந்த தீம் பார்க் இன்னைக்கு ஓபன் பண்றாங்கன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துக்கு தான் போயிருக்கா. அங்க போன நம்ம பொண்ணு அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க பலூன் சுடுற கேம் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் எவ்வளவு அருமையா அந்த பலூனை சுடுறான்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் ஃபுல்லா இந்த தீம் பார்க்லயே அவளுக்கு போக கடைசியா அவ வீட்ல இருந்து போன் வருது. பட் அந்த போன் அட்டன் பண்ணாம ஃபைனலா நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இந்த இடத்துல இருந்து போயிடலாம்னு சொல்லி போட்டு ஒரு கேம் ஆடுறதுக்கு போறா. அவ போய் உட்கார்ந்த தூரியோட பேர் என்னன்னு தெரியல, ஆனா அந்த கரகரன்னு சுத்தம் இல்ல. சோ அந்த மாதிரி தூரி நம்ம ஹீரோயினி அந்த தூரியில போய் உட்கார்ந்த உடனே அந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த தூரியும் கரகரகரன்னு சுத்த ஆரம்பிக்குது. இதுல நம்ம ஹீரோயினிக்கு தான் அண்ணனுக்கு நடந்த பிரச்சனை, இன்னைக்கு காலைல நடந்த பிரச்சனை எல்லாமே மறந்து சந்தோஷமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சீனை காமிச்சு இந்த சீனை அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினிய வீட்டுல காமிக்கிறாங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. அவ அவளோட பெட்ல படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தன்னோட போனை எடுத்து டைமை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு பிறகு டைம் ஆயிடுச்சு, சரி நம்ம சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகலாம் சொல்லி குளிச்சு ரெடி ஆயிட்டு ரூம்ல இருந்து வெளியே வரா. வெளியே வந்தவ தான் அம்மா கிட்ட எதுக்காக என் போனை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு பிரிட்ஜில இருந்து ஜூஸ் எடுத்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட போனை நோண்டி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த போன்ல சிக்னல் இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இதனால தான் அம்மா கிட்ட என்னமா இங்க சிக்னல் கிடைக்கல, அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை தேடி அலைய ஆரம்பிக்கிறா. அப்படி சுத்தி பார்க்கும்போது அந்த வீட்டுல யாருமே இல்ல. அவள் பெட்ரூம்ல போய் பாக்குறா, ஹால்ல பாக்குறா, எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறா, யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு போனை எடுத்து யாருக்காச்சும் போன் பண்ணலாம் சொல்லி நினைக்கிறப்போ அந்த போனும் ஒர்க் ஆக மாட்டேது. தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் காணோம். சரி அவங்க வெளியே போயிருப்பாங்க, வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லி போட்டு சைக்கிள் எடுத்துட்டு வெளியே வரா. அப்படி வெளியே வந்த பார்த்தவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஊர்ல இருந்து யாரையுமே காணோம், இவன் ஒருத்தி தான் தனியா இருக்கா. அவங்க போட்டு இருந்த ட்ரெஸ் அப்படியே நடு ரோட்ல கிடக்குது, ஓட்டிட்டு இருந்த கார் அப்படியே நடு ரோட்ல நிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறா. அப்படியே போயிட்டு இருந்தவோ ஒரு ஹைவே பக்கமா போறா. அங்க போய் பாக்குறா, அங்கேயும் ஒரு ஆள் கிடையாது, எல்லா காரும் நடு ரோட்ல தனியா நின்னுட்டு இருக்கு. இதனால பயந்த நம்ம ஹீரோயினி ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு தான் அண்ணன் இருந்தான்ல ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலா நான் சொல்ல மறந்துட்டேங்க, அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறா. அந்த ஹாஸ்பிட்டலையும் ஒரு ஈக்காக கூட இல்ல. இதை பார்த்த நம்ம ஹீரோயினி அப்படியே மெதுவா எங்க அண்ணன் இருக்க ரூமுக்கு ஓடி போய் பார்க்கும்போது அங்க அவங்க அண்ணன் பெட் மட்டும் இருக்குது, அவங்க அண்ணனை காணோம். இதை பார்த்த ஹீரோயினி அப்படியே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறா. இதனால மெண்டலா டிஸ்டர்ப் ஆன நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அப்படியே ரோட்ல எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறா. யாராச்சும் இருக்கீங்களா, இங்க யாராச்சும் உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லாதனால எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இருந்தாலும் நம்ம ஹீரோயினி அந்த ஊர் ஃபுல்லா சுத்துறா. அந்த ஊர்ல இருக்க ஒரு ஆள் கிடையாது, எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடி டயரான நம்ம ஹீரோயினி என்ன பண்றான்னா அங்க இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் ஜூஸ் எடுத்துட்டு குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எப்படி நம்ம ஒரு ஆள் மட்டும் தனியா இருக்கோம், மத்தவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த திருவிழா காலத்துல சின்ன பசங்க பிபிஎல்லாம் வச்சு ஊதிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட ஹீரோயினி யார் அப்படின்னு பாக்கறதுக்காக அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வரா. அப்போ தூரத்துல 2 பேர் அந்த வீதியை கிராஸ் பண்றாங்க. இதை பார்த்த
பார்த்த ஹீரோயினி அவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓடும்போது நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அங்க இருக்க சிசிடிவில இதெல்லாம் யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம ஹீரோயினி அவங்க 2 பசங்களையும் பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறா. நம்ம எப்படி இங்க வந்தோம், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, நாம மட்டும் உசுரோடு இருக்கோம், மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க 2 பேருமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்களும் இப்படிதான் தனித்தனியா மாட்டிக்கிட்டோம், ஒரு கட்டத்தில் இப்படி நடந்து வர்றப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, இனிமேல் நம்ம எல்லாருமே ஒட்டுக்காவே இருக்கலாம், நம்ம எப்பவும் பிரிய வேண்டாம்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாம் வேற யாராச்சும் இந்த மாதிரி உசுரோடு இருக்காங்கன்னு சொல்லி பாக்கறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க அங்கேயும் யாருமே இல்ல. அதனால அங்க இருக்க போனு கம்யூனிகேஷன் டிவைஸ் ஏதாச்சும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்து எதுவுமே ஒர்க் ஆகாதனால நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அப்படி வெளியே போறப்ப உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட ஹீரோயினி உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா, அங்க யாரோ இருப்பாங்க போல, சரி வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மெதுவா அந்த இருட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா அங்க ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பையனை ஹேண்ட்காப் மாட்டி படுக்க வச்சிருக்காங்க. அங்க அவன் உசுரோட தான் இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினியோ அங்க இருந்த எல்லாரும் சேர்ந்து அவனோட ஹேண்ட்காப் ரிலீஸ் பண்ணி வச்சு அவனை வெளியே கூப்பிட்டு வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க அங்க இருந்தவங்களும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதனால அந்த பையன் என்ன பண்றானா போலீஸ் ஸ்டேஷன்ல சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா பைக் எல்லாம், அதுல ஒரு பைக்கை திருடிட்டு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கு தனியா இருக்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா இப்ப நம்ம பசங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அவங்க பேரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க மாதிரி டீடைல் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவங்க பேரை மட்டும் கேட்டுக்கலாம். இந்த கண்ணாடி போட்ட மாதிரி பொண்ணு இருக்கால அவ பேர் கெமிலி, இந்த சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல அவன் பேரு டெரி, அப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோயின் பேர் லைலா. ஃபைனலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருப்பான்ல அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நம்ம கூட சேர்த்தணும், இங்க ஏதாச்சும் ஆபத்து வருமா, எப்படி நம்ம இங்க வந்து தெரியல, நம்ம ஒட்டுக்கா இருந்தாதான் நமக்கான பலம் சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் லைலாவோ அவன் பைக்ல போனா நம்ம எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கேட்க நம்ம டெரி இருக்கான்ல அவன் ஓடி போய் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி போட்டு அங்க இருந்த ஒரு சைக்கிளையும் கண்ணையும் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். கண்ணை பார்த்த லைலா இந்த கண்ணை நீ எங்கிருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க டெரியோ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்தேன், நம்ம சேஃப்டிக்கு இது தேவைப்படும் சொல்லி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்ல அதுக்கு லைலாவோ சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அவங்க 3 பேர் இப்ப சைக்கிளை எடுத்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவனை தேடி நைட்டு ஃபுல்லா சுத்துறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்போ ஒரு பில்டிங்ல SOSன்னு எழுதி இருக்கு. இதை பார்த்த நம்ம ஆளுகளோ அங்க யாரோ இருப்பாங்க போல, நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லி போட்டு அந்த பில்டிங்ல இருக்க ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ள அவங்க போனதும் அந்த லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி மேல போக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து அவங்களோ பயந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த லிஃப்ட் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருது. இதை பார்த்து நம்ம பசங்கள ஒருவேளை நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிப்போம் சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த கேமரா மூலமா ஒருத்தர் பேசுறாரு, நீங்க யாரு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம லைலாவோ நாங்க SOS மெசேஜை பார்த்தோம், இங்க ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு அந்த வாய்ஸோ ஹெல்ப் கேட்டு வரவங்களுக்கு எதுக்கு துப்பாக்கி வேணும், நீங்க துப்பாக்கியை கீழே போடுங்க அப்பதான் அந்த லிஃப்டோட கதவு திறக்கும் சொல்லி சொல்ல அவங்க எல்லாருமே அவங்க இருந்த துப்பாக்கியை கீழே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்டோட டோர் மெதுவா ஓப்பன் ஆக அவங்க எல்லாருமே லிஃப்ட்ல இருந்து மெதுவா வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து பாக்குறப்ப அந்த இருட்டுக்குள்ள இருந்து யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. அது யாருன்னு சொல்லி இவங்களும் பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப அங்க ஒரு பையன் வரான். இவன் பேரு யுவான். இவன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொத்த பில்டிங் இருக்குல்ல இந்த பில்டிங்கோட ஓனரோட பையன் தான் இவன். யுவான் கிட்ட டெரி என்ன கேட்கறான்னா இங்க நீ மட்டும் தான் இருக்கியா, வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு யுவானோ நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றான். டெரி என்ன கேட்கறான்னா சரி ஓகே நம்ம இந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போலாமா, அங்க போனோம்னா வேற யாராச்சும் இங்க உசுரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளால ஈஸியா பார்க்க முடியும்னு சொல்லி சொல்ல அவங்க எல்லாருமே அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்த எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிட்டில இவங்க 5 பேரை தவிர வேற யாருமே இல்ல. யார் 5 பேர்னு சொல்லி பாக்குறீங்களா, இங்க இருக்க 4 பேர் அந்த கருப்பா ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு போனான்ல அவன் ஒருத்தன், மொத்தம் 5 பேர் தான் உசுரோட இருக்காங்க. எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அன்னைக்கு நைட் அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த கருப்பா இருப்பான்ல அவனை தேடி போலாம்னு சொல்லி கூட அவங்க கிளம்ப பாக்குறாங்க. அப்போ யுவான் என்ன சொல்றான்னா எதுக்கு நம்ம சைக்கிள்ல போகணும், வாங்க நான் உங்களுக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அது என்ன இடம்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்து ஒரு கார் பிரியர் போல இருக்கிற எல்லா ஹை எண்ட் காரையும் வாங்கி கலெக்ஷனா சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயினிக்கோ சந்தோஷம் தாங்கல, ஏன்னா அவ ஒரு கார் ரேசர் தானே. அப்படியே அவங்க கார் எடுத்துட்டு சிட்டிக்குள்ள வந்து வேற யாராச்சும் உசுரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு டனல் இருக்கு. அவங்க அந்த டனலுக்குள்ள போகலாம்னு சொல்லி பாக்குறப்போ நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயத்தை யாரோ ஒரு ஆளு GPS ட்ராக்கர் மூலமா மானிட்டர்ல கவனிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதை யார் கவனிக்கிறா என்ன எதுனே காமிக்கல. இப்போ வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த டனலுக்குள்ள காரை ஓட்டிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் போது டக்குனு நம்ம ஹீரோயின் காரை பிரேக் போட்டு நிப்பாட்றா. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கருப்பா ஒருத்தன் வெளியே வந்திருப்பான்ல அவன் இங்க ரோட்ல விழுந்து கிடக்குறான். இதை பார்த்த நம்ம பசங்களோ அவன் பக்கத்துல போய் அவன் உசுரோடு இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. அவன் உசுரோட தாங்க இருக்கான். இதை பார்த்த டெரியோ பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு வர அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினி அவனை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவனோட ஷோல்டர்ல யாரோ வச்சு குத்துன மாதிரி இருக்குது. அதே சமயம் டெரி அங்கிருந்து ஆம்புலன்ஸ் எடுத்து ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ஆம்புலன்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, நம்ம சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து போலாம்னு சொல்லி சொல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்திருப்பான்ல அவனை எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கிளம்பலாம்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே எங்கிருந்து வருதுன்னே தெரியல, நிறைய அம்புகள் வந்து அவங்களை தாக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியோ வண்டியை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தாறுமாறா ஓட்டி ஒரு வழியா தப்பிச்சு வந்துடுறா. அப்படி வந்தவோ ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு வந்திருப்பான்ல அவன்கிட்ட போய் இங்க என்ன நடக்குது, யாரும் நீ அட்டாக் பண்ணான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனும் எனக்கு எதுவுமே தெரியல, நான் வண்டியில போயிட்டு இருந்தேன், அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு என் ஷோல்டர்ல பாஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அந்த யுவான் இருக்கான்ல அவன் வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. எல்லாருமே
எல்லாருமே அந்த யுவான் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அப்படி உள்ள கூட்டு போனவங்க அவனோட ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கும்ல, அந்த இடத்துல பார்த்தோம்னா இன்னும் அந்த அம்பு அவன் ஷோல்டர்ல சிக்கி அப்படியே நிக்குது. லைலா எப்படியோ ஒரு வழியா அந்த அம்பை அவனோட ஷோல்டர்ல இருந்து எடுத்துட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த நம்ம பசங்களும் எல்லாருமே சரி போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி போட்டு ஆளுக்கு ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க. அங்க ஒரு குட்டி பையன் டெரி இருப்பான்ல, அவனுக்கு அந்த வீடு ரூம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அங்க இருக்க ஒரு மியூசிக் பிளேயர்ல மியூசிக்கை போட்டு அப்படியே அங்கேயும் எங்கேயும் குதிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம இன்னொரு பொண்ணு இருப்பாள்ல கெமிலி, அவளை பார்த்தோம்னா அவ ரூம்ல நிறைய கிஃப்ட் பாக்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஜன்னல் வழியா ஒரு ட்ரோன் மூலமா யாரோ இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி. டக்குன்னு கெமிலி திரும்பி பார்க்கறா யாருன்னு. ஆனா அந்த ஜன்னல்ல அந்த ட்ரோன் இல்ல. இதை பார்த்த கெமிலி மெதுவா பக்கத்துல போய் ஜன்னல் வழியா யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லி எட்டி பார்க்கறா. அந்த இடத்துல யாருமே இல்ல. இதனால பயந்த கெமிலி தன்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு லைலா ரூமுக்கு போறா. லைலா ரூம் முன்னாடி நின்று கதவை தட்டுறா. லைலாவோ கதவை திறக்கிறா. என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு, நான் ரூம்லயே ஸ்டே பண்ணிக்குவேன் இன்னைக்கு நைட்னு சொல்லி கேட்க, லைலாவோ சிரிச்சுக்கிட்டே கதவை திறந்து காமிக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த யுவான் டெரி அப்படிங்கிற 2 பேருமே இவ ரூம்ல தான் இருக்காங்க. இதை பார்த்த கெமிலியோ சிரிச்சுக்கிட்டு அவளும் அந்த ரூமுக்குள்ள போயிடுறா. அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அவங்க சாப்பிடறதுக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த போரிஸ் என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாரும் இங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல நம்ம எத்தனை நாள் உயிரோட போய் எனக்கு தெரியல, என் கூட வாங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பைக்கை எடுத்து இவன் ஓட்ட, மித்தவங்க எல்லாம் கார்ல இவனை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. முன்னாடி போன போரிஸ் ஒரு பாலத்துக்கு கீழே வண்டியை நிப்பாட்டுறான். அதே இடத்துக்கு வந்து நம்ம பசங்களும் கார்ல இருந்து இறங்கி ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா அப்படி வித்தியாசமா பாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல அப்படியே கரும்புகையா வந்து அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்களும் இது என்னன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருக்காங்க. கெமிலியோ நான் பக்கத்துல போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறா. ஆனா அவ கொஞ்சம் பக்கமா போன உடனே அவனால முடியாம ஒரு மாதிரி கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினியோ கெமிலியை தூக்கி கார்ல ஏத்திட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே நம்ம டெரி என்ன பண்றான்னா, அவன் இருக்க டெலஸ்கோப்பை வச்சு அந்த இடத்துல எப்படி இருக்கு புகை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. அந்த புகையானது 4 பக்கமும் இருந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்து அவங்க என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்ப கெமிலி நம்ம எப்படியாச்சும் அந்த புகைக்குள்ள பூந்து அந்த சைடு வந்தாகணும், அப்பதான் நம்ம ரியல் வீட்டுக்கு போவோம், இப்ப நம்ம மேபி ஏதாச்சும் ஒரு மாயாஜால உலகத்துல மாட்டிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட லைலாவோ, உனக்கு என்ன காமெடியா இருக்கா, எப்படி இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி சொல்ல காண்டான கெமிலியோ அந்த கார்ல இருந்து அப்படியே குதிக்க போறா. இதை பார்த்து லைலா அவளை பிடிச்சி உட்கார வச்சு, சரி ஓகே இப்போ என்ன நம்ம அந்த புகைக்குள்ள பூந்தானே வெளியே போகணும், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எடுத்து நம்ம போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கெமிலியாவோட வீட்டுக்கு போறாங்க. கெமிலியாவோட வீட்டுக்கு இறங்கி போயிட்டு இருக்கும்போது யுவான் என்ன சொல்றான்னா, நான் வரல, நான் இங்கிருந்து இந்த ரேடியோ ரெடி பண்ண ட்ரை பண்றேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து ரேடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் கெமிலியா வீட்டை நோக்கி அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல யுவானுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம தனியா இருக்குங்கிறத உணர்ந்துட்டு பயந்துட்டு, காய்ஸ் நானும் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கார்ல இருந்து இறங்கி பின்னாடியே அவங்க கூட ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படி மேல போனவங்க கெமிலியாவோட வீட்டுல போய் பாக்குறாங்க, அங்க ஏதாச்சும் பொருள் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனா அங்க எந்த பொருளுமே உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கிடைக்காதனால சரி ஓகே வாங்க நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்புறவங்க வெளியே வந்து பார்த்தோம்னா நம்ம யுவானோட காரை காணோம். மொத்தமே நம்ம இங்க 5 பேர் தான் உசுரோடு இருக்கோம். நம்ம கார் எப்படி இங்க இருந்து காணாம போயிருக்குன்னு தெரியாம அவங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தி புத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் லைலா என்ன பண்றான்னா, அவங்க பார்க் பண்ண இடத்து பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்கும், அந்த கேரேஜுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்ப அந்த கார் ரிவர்ஸ்ல போய் அந்த கேரேஜுக்குள்ள செவுத்துல முட்டி தனியா உள்ள நின்று இருக்கு. இதை பார்த்த எமிலியோ, கைஸ் கார் இங்க தான் நிக்குதுன்னு சொல்லி போட்டு அவ உள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள போய் அந்த காரை ஸ்டார்ட் பண்றா. ஆக்சுவலா நம்ம யுவான் இருக்கான்ல, அவன் ஃபர்ஸ்ட் கெமிலி வீட்டுக்கு வரலன்னு சொல்லியிருப்பான்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, ரேடியோ ரெடி பண்றதா சொல்லியிருப்பான். அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருப்பான், அந்த ரேடியோ ரெடியா இருக்காது. ஆனா இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ரேடியோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த லைலாவோ, காய்ஸ் இங்க ரேடியோ ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் பேக் சீட்ல யாரோ ஒரு ஆளு மாஸ்க் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். டக்குன்னு கத்தி எடுத்து நீட்ட நம்ம லைலாவோ அந்த கார்ல இருந்து இறங்கி அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடும்போது பார்த்தோம்னா அந்த இடத்த ஒரு பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரா ஜம்ப் பண்ணி குதிக்க நம்ம ஹீரோயினியே அப்படி ஜம்ப் பண்ணி குதிக்கிறா. அப்படி அவ குதிக்கும் போது அவ கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பா. அந்த பிரேஸ்லெட் ஒரு கொக்கில மாட்டி அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடறா. இவங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால மாஸ்க போட்டு, அவனும் அப்படியே மெதுவா கத்தி எடுத்து இவங்க பக்கத்துல வர போரிஸ் இருக்கான்ல, அவன் தான் அவளை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டு போறான். அப்படி அங்கிருந்து தப்பிச்சு போனவங்க அங்கிருந்து ஒரு பஸ்ஸை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தூரமா போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க அந்த பஸ்லயே தூங்க அடுத்த நாள் காலையில நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கலவர வரப்பெல்லாம் போலீஸ்காரங்க ஒரு வண்டி வருவாங்கல்ல கூண்டெல்லாம் வச்சு, அந்த மாதிரி வண்டியை ஒன்னு எடுத்துட்டு அவங்க கேஸ் மாஸ்க போட்டுட்டு அந்த புகையை நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க ஒரு ரேடியோ. அந்த ரேடியோல இருந்து திரும்பவும் சவுண்ட் வர ஆரம்பிக்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லி காரை நிப்பாட்டி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறவங்க ஆப்போசிட்ல இருந்து நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க இவங்க அவங்க இருக்க இடத்தோட லேண்டிடியூட் ஆட்டிடியூட சொல்றாங்க. இதை கேட்ட அவங்களும் சரி ஓகே நீங்க அங்கேயே இருங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லி சொல்ல நம்ம பசங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியல. சரி ஓகே நம்ம எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் அவங்க முடிவு எடுத்து அங்க இருந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது லைலாக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி அவ எந்திரிச்சு வெளியே வரா. போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்களா வண்டி எடுக்கிறதுக்கு. அப்ப அங்க இருந்து ஒரு கன்னு லைலா எடுத்து வச்சிருப்பா. அந்த கன்னை எடுத்துட்டு அவ ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கதவை திறந்துட்டு அந்த மாஸ்க் போட்டிருப்பான்ல அவன் கத்தி எடுத்துட்டு லைலாவை பார்த்து பாஷா நடந்து வர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து லைலா அப்படியே தப்பிச்சு ஓட பார்க்க அவனும் லைலாவை துரத்த ஆரம்பிக்கிறான். அவனும் அந்த ரூமை திறக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணி
பாக்குறான். ஆனா அவனால திறக்க முடியல. லைலா தங்கிட்ட இருக்க கண்ணை வச்சு நீ இந்த ரூமை திறந்தீங்கன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்ட அவனும் விடாம அந்த ரூமோட கதவை கத்திய வச்சு குத்திட்டே இருக்கான். அதே சமயம் டக்குன்னு நம்ம போரிஸோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட லைலா கதவை திறந்து வெளியே வந்து பார்க்க அங்க போரிஸ் தான் நிக்கிறான். அவன் இங்கதான் இருந்தான், அவன் என்னை கொலை பண்றதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு அவ அப்படியே பால்கனி பக்கமா போய் பாக்குறா. அப்போ இந்த மாஸ்க் போட்டிருப்பான்ல அவன் அந்த இடத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்களோ எதுக்கு இவன் நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்றான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேச இந்த சீன் இங்கேயே கட் பண்றாங்க. அதே சமயம் கெமிலி ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பால, அவளை ஒரு ட்ரோன் வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி காமிச்சு இந்த சீன் இங்கேயே கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க எல்லாருமே ஸ்விமிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க கெமிலியை தவிர. அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க கெமிலி ஏன் இன்னும் இங்க வரல அப்படின்னு சொல்லி. அதனால அங்கிருந்து எல்லாருமே கெமிலி ரூமுக்கு போறாங்க. அவங்க எவ்வளவுதான் கெமிலியோட ரூம் கதவை தட்டினாலும் கெமிலி ரூம் கதவை ஓபன் பண்ணவே இல்லை. அதனால அவங்க கதவை உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல கெமிலியை காணோம். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ட்ரோன் வருது. அந்த ட்ரோன் என்ன சொல்லுதுன்னா கெமிலி உயிரோட வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல இவங்களும் அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரோன் எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஊருக்கு நடுவுல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, அங்க போய் நிக்குது. இது அபார்ட்மெண்ட் சொல்றதா இல்ல குடோன் சொல்றதான்னு தெரியல. சரி ஏதோ ஒரு பில்டிங் முன்னாடி போய் நிக்குது. இப்ப அந்த ட்ரோன் என்ன சொல்லுதுன்னா போரிஸ் மட்டும் தான் உள்ள வரணும், வேற யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி யாராச்சும் உள்ள வர ட்ரை பண்ணீங்கன்னா நான் கெமிலியை கொன்றுவேன்னு சொல்லி சொல்ல போரிஸும் சரி ஓகே நான் தனியாவே உள்ள வரேன் அப்படின்னு சொல்லி தனியா உள்ள போக பாக்குறான். அப்போ லைலா அவனை நிப்பாட்டி நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிட்டு அவ வச்சிருப்பாள் ஒரு துப்பாக்கி, அதை போரிஸ்ட கொடுத்து உள்ள அனுப்புறா. போரிஸும் அந்த கண்ணை வாங்கி வச்சுட்டு மெதுவா அந்த குடோனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படி உள்ள போனோம்னா அவன் பின்னாடி ஒரு ட்ரோன் வந்து நிக்குது. இதை காமிச்சிட்டு டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணோம்னா 10 நிமிஷம் ஆகியும் இன்னும் வெளியே வரல போரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைலா என்ன பண்றானா அவங்க வந்திருக்கிறது போலீஸ் வண்டியில தான் வந்திருப்பாங்க. அந்த வண்டிக்குள்ள ஆயுதம்லாம் இருக்கும். அதுல இருந்து ஒரு துப்பாக்கியை எடுக்க அங்க இருந்தவங்களாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லி சொல்றாங்க. ஆனா கேட்காம லைலா நான் உள்ள போறேன்னு சொல்லி சொல்ல சரி ஓகே எல்லாருமே போலான்னு சொல்லி போட்டு அங்க இருந்த எல்லாருமே அங்க இருந்த கண்ணை எடுத்துட்டு அந்த குடோனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடோனுக்குள்ள போன எல்லாருமே போரிஸ் போரிஸ் சொல்லி கத்திக்கிட்டே போரிஸை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ போரிஸை லைலா இந்த மாதிரி பாக்குறா. இதை பார்த்த லைலாக்கு என்ன பண்றேன்னே தெரியாம ஒரு மாதிரி நின்னுறா. அப்போ அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டிருப்பான்ல அவன் வந்து நம்ம லைலாவை அட்டாக் பண்ண பாக்குறான். ஆக்சுவலா அவனுக்கு கையே இல்லைங்க, அந்த கை இருக்க இடத்துல தான் கத்தி வச்சிருக்கான். லைலாவும் எப்படியாச்சும் அவன் மூஞ்சியை பார்த்துருவோம் சொல்லி அந்த மாஸ்க் எடுக்க ட்ரை பண்றான். ஒரு கட்டத்துல அவன் கை முட்டியை வச்சு லைலாவை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்க அந்த இடத்துக்கு கரெக்டா டெரி வந்துடுறான். அங்கிருந்து ஒரு கம்பியை எடுத்து அவன் மண்டை மேலேயே அடிக்க அந்த மாஸ்க் போட்டிருப்பான்ல அவன் அதே இடத்துல மட்டையாயிடுறான். எமிலி ஒரு வழியா எந்திரிச்சு அவனோட மாஸ்க் எடுத்து பாக்குற உள்ளுக்குள்ள இருக்கிறது யாருன்னு. ஆக்சுவலா அவன் வந்து அது உள்ள இருக்கிறது ஒரு ரோபோட்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா இல்ல அது ஒரு மனுஷன் தான். இவங்க இதை பார்த்துட்டு இருக்கும் போது அதே சமயம் இவங்க 2 பேத்துக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆளு வெள்ளை சட்டை போட்டுட்டு இவங்களை பார்த்துட்டே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் பின்னாடியே அந்த ட்ரோனும் போகுது. அப்படியே கட் பண்ணோம்னா போரிஸ் இருக்கான்ல அவன் ஆக்சுவலா இறந்து போயிட்டாங்க. அவனை புதைச்சி செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாஸ்க் போட்டிருந்தான்ல இவனை சர்ச்சில் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. நம்ம லைலாவும் அவனை எவ்வளவோ அடிச்சு விசாரிச்சு பாக்குறா கெமிலி எங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் எந்த விஷயமே சொல்ல மாட்டான். ஒரு கட்டத்துல காண்டான லைலா என்ன பண்றான்னா அங்க இருந்த கன்னை எடுத்து 2 டைம் மேல சுட்டுட்டு இப்ப நீ ஆன்சர் பண்ணாட்டி 3வது புல்லட் உன் தலையில தான் விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். இதை பார்த்த லைலா அவனை சுடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதுல புல்லட் இல்ல. டெரிய பார்த்து டெரி வண்டியில புல்லட் இருக்கு போய் எடுத்துட்டு சொல்லி சொல்ல டெரியோ நான் இன்னும் உன்னோட வேலைக்காரன் கிடையாது நீயே போய் எடுத்துக்கோ, எதுக்காக அவனை இவ்வளவு சித்திரவாதம் பண்றேன்னு சொல்லி கேட்க நான் அப்படிதான் சொல்லி போட்டு அவன் புல்லட் எடுக்கிறதுக்காக வெளியே போயிடுறான். அப்போ டெரி மாஸ்க் போட்டவன்ட்ட வந்து நீ உண்மையை சொல்லிடு எங்க கெமிலின்னு சொல்லி கேட்க அப்பவும் அவன் எதுவுமே பேசாம இருக்கான். லைலா புல்லட்டை எடுத்துட்டு அந்த மாஸ்க் போட்டவன் பக்கமா வந்து அவனை சுடுறதுக்காக நீட்டுறா. அப்போ டெரி என்ன சொல்றானா லைலா இவனோட சட்டையில பாரு இந்த ஒரு பேட்ச் ஒட்டி இருக்காங்கல்ல எங்க அம்மாவும் இங்கதான் வேலை பார்த்தாங்க, இவங்க எல்லாம் ஹேண்டிகேப், இவங்களால எந்த விஷயமே பண்ண முடியாது, இவங்களை பாத்துக்கிற வேலையில தான் எங்க அம்மாவும் இருந்தாங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட லைலாவோ அதனால இவங்க யாரையுமே கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு டெரியோ கொஞ்சம் யோசி லைலா இவனுக்கு 2 கையுமே இல்லை, இவன் எப்படி அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ண முடியும், எப்படி அந்த வில் அவனால இழுத்து விட முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாரு சொல்லி சொல்ல அப்பதான் நம்ம ஆளுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அப்புறம் எல்லாருமே அதே சர்ச்சில் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அவங்க வச்சிருப்பாங்களா அந்த ரேடியோல ஏதோ சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த லைலாவோ எந்திரிச்சு போய் அந்த ரேடியோவில் இருக்க வாக்கி டாக்கி எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. அப்போ ஆப்போசிட்ல பேசுறவங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்க சொல்ல அதே சமயம் நம்ம யுவானும் டெரியும் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிடறாங்க. இந்த வாக்கி டாக்கில வர சவுண்டை கேட்டுட்டு ஐயா நம்ம தப்பிக்க போறோம்னு சொல்லி போட்டு டெரிக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் யுவான் கிட்ட நம்ம இருக்க இடத்தோட லொகேஷன் விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மேப் கேட்க அவன் இருந்த மேப்பை எடுத்து கொடுக்குறான். அந்த மேப்ல அவங்க இருக்க இடத்துக்கான லாண்டிடியூட் ஆட்டிடியூட் எல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க வாக்கி டாக்கில பேசவங்க கிட்ட சொல்ல அவனும் ஆப்போசிட்ல சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இவன் சிரிக்கிறான்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, நீங்க எல்லாரும் இங்கதான் சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட லைலாக்கோ என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல இந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு புகையெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த லைலாவும் இவனும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டெரி என்ன பண்றானா இவனையும் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டிருந்தான்ல அவனையும் போய் காப்பாற்ற போறான். லைலாவும் டெரியை எவ்வளவோ நீ அவனை விட்டுட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். ஆனா டெரி விட்டுட்டு வரல. அதனால லைலா என்ன பண்றானா அங்கிருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் அவனை ஒரு கயிறை போட்டு கட்டி இருப்பாங்கல்ல அதை அவுத்து விட்டு போட்டு அங்கிருந்து எல்லாரும் வெளியே வந்து அவங்க கார் வச்சிருப்பாங்கல்ல அந்த கார்ல ஏறி தப்பிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி கார்ல ஏறி வந்தவங்களை சுத்தி ஃபுல்லா புகையா இருக்கு. இவங்க எப்படியாச்சும் அந்த புகையிலிருந்து
தப்பிச்சிடணுமே சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயும் போறாங்க. ஃபைனலா அவங்க புகையே இல்லாத ஒரு வீதியை கண்டுபிடிச்சு அந்த வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த இடத்துல புகையே இல்லாம நார்மலா இருக்க ஒரு பிளேஸ பார்த்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. அப்போ வாக்கி டாக்கில ஒருத்தவங்க கிட்ட பேசியிருப்பான்ல, அந்த விஷயத்தையே போட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ டெரி ஒரு விஷயத்தை நோட் பண்றான். பேக்ரவுண்ட்ல குதிரை கத்துற மாதிரி சவுண்டா கேக்குது. இத நோட் பண்ண டெரி லைலா கிட்ட உனக்கு இது கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ என்ன எனக்கு உண்மை புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப டெரி என்ன சொல்றான்னா, நல்லா கவனிச்சு கேளு, பின்னாடி குதிரை கட்டுற சவுண்ட் கேக்குது, நம்ம ஊர்ல எங்க குதிரை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, லைலாவும் அந்த ஆடியோவும் நல்லா கேட்கறா. ஆமா, பின்னாடி குதிரை கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா அவங்க அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இப்ப எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தீம் பார்க் போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. வண்டியை யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு லைலா, டெரி, யுவான் 3 பேருமே கன்னை எடுத்துட்டு அந்த தீம் பார்க்குள்ள யாருக்குமே தெரியாம போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாஸ்க் போட்டவன் இருக்கான்ல, அவனை கார்லயே வச்சு லாக் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. அப்படி உள்ள போனவங்க கெமிலியை தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கெமிலிய கண்ணாடி பாக்ஸ்ல அடைச்சு தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்து அவங்க 3 பேரும் யாருக்குமே தெரியாம ஒரு படிக்கடியே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்தபடியே கெமிலியை பார்த்துட்டு இருக்கும்போது கெமிலியை சுத்தி ஒரு ட்ரோன் பறந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ ஒரு சின்ன பையன் நடந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பையனை பார்த்த கெமிலியோ, என்னை தயவு செஞ்சு வெளியே விட்டு, என்னால இங்க இருந்தா மூச்சு விட முடியலன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. அதுக்கு அந்த பையன் அவளை வெளியே விடுற மாதிரி தெரியல. அப்ப அதே சமயம் அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டிருப்பான்ல, அவனும் எப்படியும் அந்த கார்ல இருந்து தப்பிச்சு இங்க வந்துடுறான். அவனை பார்த்த வில்லனா, உன்னையும் நான் இத்தனை நாளா தேடிட்டு தான் இருந்தேன், நீயும் போய் ஒரு வழியா கையில மாட்டிட்டீங்கிற மாதிரி சொல்ல, இவன் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அந்த வில்ல பையன் தங்கிட்ட இருக்க வில்லு விடுற கண்ணை வச்சு இவனை நெஞ்சிலேயே சுட்டு சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் கெமிலியை பார்த்து நீ தான் அடுத்து சாக போறேன்னு சொல்லி சொல்ல, கெமிலியோ ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டே இருக்கா. இவனும் அப்படியே மெதுவா கீழே இறங்கி வந்து கையில ஒரு ரிமோட் ஆட்ட வச்சிருக்கான். அந்த அழுத்தினோனே அந்த பாக்ஸ் சரசரன்னு கீழே இறங்குது. அவன் டக்குன்னு நிப்பாட்டிடுறான். அதே சமயம் லைலா தங்கிட்ட இருக்க கண்ணை வச்சு அவனை சுற்றலாமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கா. இவன் அந்த பாக்ஸை நிப்பாட்டினான்ல கீழே விழுகாம, அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்து உங்களால என்னை சுட முடியாதுன்னு சொல்லி சொல்றான். அப்பதான் உங்களுக்கு தெரியுது நம்ம இருக்கிறது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அங்கிருந்து வெளியே வந்து அவனை சுடலாம்னு சொல்லி பாக்குறப்போ இவன் அந்த பாக்ஸ் கீழே இறக்கிட்டு அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்போ அவங்க 3 பேருமே அவனை பார்த்து நீ அவளை ரிலீஸ் பண்ணி, இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அவன் அப்படியே மெதுவா எந்திரிச்சு நின்று, உண்மையாவே உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியலையா, இன்னும் நீங்க இதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே பக்கத்துல வரான். இதை கேட்ட லைலா ஃபர்ஸ்ட் உன்னோட கண்ணை கீழே போடுன்னு சொல்லி சொல்ல, அவனும் அதை கீழே போட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க பக்கத்துல வந்து துப்பாக்கிக்கு நேரா தலையை வச்சு என்னை சுட்டு கொல்லுங்க, முடிஞ்சா என்னை சுட்டு கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமா பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவன் தன்னோட ஜோப்ல இருந்து என்னமோ எடுக்க போறான். அவன் கண்ணை தான் எடுக்க போறானோ அப்படின்னு நினைச்ச லைலா டக்குனு அவன் கழுத்திலேயே சுட்டு சாவடிச்சிடறா. அப்படி கீழே விழுந்தவன் இன்னும் சாகாம அவளை பார்த்துட்டு ஜோப்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து கொடுக்கறான். இதை பார்த்த லைலாக்கு ஒண்ணுமே புரியாம கண்ணை அங்க கீழே போட்டுட்டு அப்படியே வேகமா ஓடி போக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த டெரியும் யுவானும் என்ன பண்றேனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி போனவா அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு அந்த தீம் பார்க்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவன் அந்த தீம் பார்க்கு வந்தது, வர வழியில இவங்க இருக்க 6 பேத்தையுமே ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா மீட் பண்ணிருப்பா. இதெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறா. அப்ப அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. இதை நோட் பண்ண லைலாவோ தங்கிட்ட இருக்க நோட்டீஸையும் இதையும் ஒட்டுக்கா வச்சு பாக்குறா. அப்பதான் நமக்கு அந்த போஸ்டர் என்ன இருந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 5 பேர் இருந்தாங்களா, இப்போ ஒருத்தர் வில்லன் சொல்லி நம்ம ஒரு சின்ன பையனை பேசிட்டு இருந்தோம்ல, அவன் மொத்தம் 6 பேர் போட்டோவை போட்டு தீம் பார்க்கில் நடந்த ஆக்சிடென்ட்ல இவங்க 6 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒட்டி இருக்கு. இதை பார்த்த லைலாக்கு ஒண்ணுமே புரியல. இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்துல டிப்ரெஷன்ல இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு யுவான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அவன்கிட்ட எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. அதே சமயம் அங்க இருந்த நோட்டீஸை யுவானும் பாத்துறான். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா கெமிலியும் டெரியும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் அந்த இடத்துல நிக்க அந்த இடத்துல அப்படியே புகையெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதை காமிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இருக்கால லைலா, இப்ப அவ வண்டி எடுத்துட்டு எங்க போறான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த போரிஸ் அப்படிங்கிறவன ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் அவனை தோண்டி பாக்குறான். அவன் அங்க இருக்கானான்னு சொல்லி போட்டு அவன் தோண்டி பாக்குறப்ப அந்த இடத்துல முன்னும் உசுரோட தான் இருக்கான். அதுல இருந்து எந்திரிச்ச போரிஸோ இதுக்காக நீ இதுல போட்டு புதைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம லைலாவோ ஒரு மாதிரி பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, நீ செத்து போயிட்ட, நீ மட்டும் இல்ல நானும் செத்து போயிட்டேன், அவன் எல்லாருமே செத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லூசாட்ட சிரிச்சிட்டு இருக்கா. இதை கேட்ட போரிஸுக்கோ என்ன லூசாட்ட சிரிக்கிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அவன் அந்த போஸ்டர் எடுத்து அவங்க கையில கொடுக்குறான். இதை பார்த்த போரிஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நடந்து அப்படியே அந்த புகைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம லைலாக்கு உடம்பு முடியாம போயிருது. போரிஸ் தான் அவளை தூக்கிட்டு அப்படியே அந்த புகைக்குள்ள போறான். அப்படி போகும்போது நம்ம லைலாக்கு அவளோட கடைசி நிமிஷ நினைவுகள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவ கார் ஓட்டுனது, வீட்டுல இருந்தது, அப்பா அம்மா கூட பேசினது, அவங்க அண்ணன் கூட இருந்தது, எல்லா விஷயமே நினைச்சு பாக்குறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா எல்லாருமே அந்த புகைக்குள்ள முங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்களுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பில்டிங் இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில பேர் அந்த வழியை கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக அங்க நிறைய சின்ன குழந்தைங்க நின்னுட்டு தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆளுகளும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் நின்று யாரா அந்த தலைவர்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இவ்வளவு நேரம் வில்லன் ஒருத்தனை பார்த்துட்டு இருந்தோம்ல, அவன் தான் ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு அப்படியே திரும்பி
திரும்பி பார்க்கறான். இவங்களும் இவன் தலைவனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்க்க இந்த படத்தை இதோட 2வது எபிசோடுக்கு அடியை போட்டு முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே ஒரு தூரி ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துலயே இவங்க 6 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். மேபி இவங்க கோமால இருந்திருக்கலாம், இல்லைன்னா உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கலாம். அதுதான் அந்த புகை அவங்களை துரத்திட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு தடவை அவங்க இந்த புகைக்குள்ள வந்தனால அவங்க ரியல் வேல்ல இறந்திருப்பாங்க. இதான் இந்த படத்துல சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கிளைமேக்ஸா ஒன்னு காமிச்சாங்கல்ல, செகண்ட் பார்ட்டுக்கு அடி போட்டிருந்தாங்கல்ல, அது என்ன கான்செப்ட் நமக்கு இன்னும் தெரியல. செகண்ட் பார்ட் வந்தாதான் தெரியும். அது வந்தாலும் நம்ம சேனல்ல பார்க்கலாம். சரி, யாரும் மறந்துட வேண்டாம், நம்மளோட சேனல் நேம் மூவி மிஸ்ஸஸ் தமிழ்னு சொல்லி மாத்தலாம்னு இருக்கோம். அதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், பாய்.